ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, டோட்டலாக 55 வெஜிடேரியன் டிஷ்ஷஸ், அதுவும் ஒரே வாழை இலையில். இதை செய்ய எனக்கு டோட்டலாக ஒரு 9 hours ஆச்சு. குக்கிங் நான் தான் பண்ணேன், பட் ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மா இருந்தாங்க. இந்த லாக்டவுனில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு தான் இந்த சவுத் இந்தியன் வெஜ் தாலியை நாங்கள் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போது இந்த தாலியில் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த தாலியில் இருக்க டிஷ்ஷஸோட வீடியோ ரெசிபீஸை அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். இதில் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்க வீடியோஸோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுக்குறோம். மற்ற வீடியோஸை நாங்கள் ஒன்று ஒன்றா பப்ளிஷ் பண்ணும்போது அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வெல்கம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த தாலியில் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம வாழையில எப்பவுமே உப்பு தான் வைக்கணும். அடுத்தது ஊறுகாய் வெரைட்டிஸ் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் லெமன் பிக்கல் வைக்கிறேன். அடுத்ததான் இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் வைக்கிறேன். இது ரா மேங்கோவில் செஞ்சது, இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். அடுத்ததான் இன்ஸ்டன்ட் கூஸ்பெரி பிக்கல் வைக்கிறேன், அதாவது நெல்லிக்காய் பிக்கல். அடுத்ததான் கோங்குரா பச்சடி வைக்கிறேன். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் டிஷ். இது வந்து புளிச்சக்கீரையில் செய்வாங்க. அடுத்ததாக வீட்டில் செஞ்ச மாங்காய் பச்சடி வைக்கிறேன். இதில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக சிப்ஸ் வெரைட்டிஸ் போயிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் நான் வைக்க போகிறது வந்து பாவக்காய் சிப்ஸ் தான். எல்லாருமே பொட்டேட்டோ சிப்ஸ், பனானா சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு பாவக்காய் சிப்ஸ் வைக்கிறேன். இது வீட்லேயே செஞ்ச பாவக்காய் சிப்ஸ். இதில் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு செஞ்சுருக்கு. அடுத்ததாக வத்தல் வைக்கிறேன். இது வீட்லேயே செஞ்சது தான். இது ரவை வச்சு செஞ்சது. அடுத்ததாக அப்பளம் வைக்கிறேன். அடுத்ததாக ஒரு வாழைப்பழம் வைக்கிறேன். இப்போ நான் ஸ்வீட் கார்ன் சூப் வைக்கிறேன். மோஸ்ட்டாக சவுத் இண்டியன் தாலியில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் சூப்லாம் வைக்க மாட்டாங்க, பட் நான் வந்து இதை வைக்கிறேன். அடுத்து வந்து ஸ்வீட்ஸ் போயிடலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து பைனாப்பிள் கேசரி வைக்கிறேன். அடுத்ததாக வந்து கீ மைசூர் பாக்கு வைக்கிறேன். இது ரெண்டுமே வீட்டில் செஞ்சது தான். இதோட ரெசிபீஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்ததாக வடை வைக்கிறேன். ஒரு மெது வடை, ஒரு மசால் வடை வைக்கிறேன். அடுத்ததாக ஒரு கட்லெட் வைக்கிறேன். இது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் சேர்த்து செஞ்ச கட்லெட். அடுத்ததாக வந்து வெண்டைக்காய் பைட்ஸ் வைக்கிறேன். இது வெண்டைக்காயில் செஞ்சது. இது அவுட்டரில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம வெஜிடபிள் வெரைட்டிஸ் போயிடலாம். முதல்ல நான் அவியல் வைக்கிறேன். இது வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து செய்வாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். அடுத்ததாக நான் வைக்க போகிற டிஷ் வந்து பீன்ஸ் பருப்பு உஸ்லி. இது நான் பீன்ஸும் கடலை பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன். இதை பீன்ஸில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நமக்கு விருப்பப்பட்ட காயில் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து கேரட் கேபேஜ் பொரியல் வைக்கிறேன். அடுத்ததாக நான் வைக்க போகிறது வந்து வெண்டைக்காய் பொரியல். இது ரொம்ப ஈஸியானது தான். ஒரு 5 to 10 minutes இது செஞ்சிடலாம். அடுத்ததாக நான் வைக்க போகிறது வந்து பொட்டேட்டோ மசாலா. அடுத்ததாக நான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் வைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரவுண்ட் போட்டு செஞ்சுருக்கோம். அடுத்ததாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வைக்கிறேன். இது பொட்டேட்டோவை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்குது. அடுத்ததாக நம்ம ட்ரை ஐட்டம்ஸ்க்கு போயிடலாம். இப்போ நான் வந்து மஷ்ரூம் 65 வைக்கிறேன். இது வந்து காலிஃப்ளவர் 65. அடுத்ததாக வந்து நான் வாழைக்காய் ஃப்ரை வைக்கிறேன். இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி நான் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து கூட்டு வெரைட்டிஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சௌச்சௌ கூட்டு வைக்கிறேன். அடுத்ததாக கீரை கூட்டு வைக்கிறேன். அடுத்ததாக வந்து தக்காளி கூட்டு வைக்கிறேன். இப்போ நான் வச்சிருக்க டிஷ் வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இதை வந்து வெள்ளரிக்காவும் தயிரும் சேர்த்து பண்ணுவாங்க. இல்லை தேங்காவும் அரைச்சி ஊற்றிருக்கேன். அடுத்ததான் நான் சப்பாத்தி வைக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எம்டி சால்னா வைக்கிறேன். இதோட வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அடுத்ததான் நான் பட்டர் நான் வைக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். அடுத்ததான் ரைஸ் வெரைட்டிஸ்க்கு போகலாம். இப்போ நான் வைக்கிற ரைஸ் வந்து வல்லாரக்கீரை ரைஸ். அடுத்ததான் நான் வைக்கிறது வந்து நெல்லிக்காய் ரைஸ். இப்போ நான் வைக்கிறது வந்து தேங்காய் பால் சாதம். இதை வந்து நான் ஃபுல்லாக தேங்காய் பால் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதில் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் க்ரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வைக்கிறது வந்து கீ ரைஸ். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபியை நான் ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ நான் வைக்கிறது வந்து வெஜிடபிள் பிரியாணி. இதை நான் வந்து மீல் மேக்கர், மஷ்ரூம், பீன்ஸ்,
கேரட் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கேன். இது கூட நான் ஆனியன், மின்ட் அண்ட் கொரியாண்டர் ரைத்தா வைக்கிறேன். இப்போ நம்ம கறி வெரைட்டிஸ் பார்க்கலாம். நான் முதல்ல எல்லா ரைஸையும் வச்சிடறேன். அதாவது ஒயிட் ரைஸ் முதல்ல வச்சிடறேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கறிஸ் ஊற்றுறேன் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் போடுற கறி வந்து முருங்கைக்காய் சாம்பார். அடுத்ததான் நான் போடுறது வந்து பூண்டு காரக்குழம்பு. அடுத்ததான் நான் போடுறது வந்து வெந்தய குழம்பு. இப்போ நான் போடுறது வந்து மோர் குழம்பு. இது வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு. இப்போ நான் போடுறது வந்து பருப்பு உருண்டை குழம்பு. இது கூட நான் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ரசம் வைக்கிறேன். ஒன்று வந்து லெமன் ரசம். இது வந்து லெமன் அண்ட் பருப்பு சேர்த்து செய்வோம். அடுத்தது வந்து கார்லிக் அண்ட் மிளகு வச்சு செஞ்ச ரசம். இப்போ நான் தயிர் வைக்கிறேன். ஒரு தாலினாலே அதில் வந்து பாயசம் இருந்தால் தான் அது கம்ப்ளீட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயாசம் வைக்கிறேன். இது வந்து இளநீர் பாயாசம். அடுத்ததாக நான் பட்டர் மில்க் வைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வைக்க போகிறது பேர் வந்து பானகம். ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இது சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. முன்னாடி நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ்லாம் இதை நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வந்து குடிச்சதே கிடையாது. இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்ததாக நான் வந்து நன்னாரி சர்பத் வைக்கிறேன். இதை வந்து நன்னாரி வேர் வச்சு செய்வாங்க. இது வந்து சம்மர் டைம்ஸில் நம்மளுக்கு குடிக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நன்னாரி சர்பத்தை நம்ம லெமன் யூஸ் பண்ணி தான் போடணும். அடுத்ததாக நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வைக்கிறேன். அடுத்ததாக நான் பொமோகிரானேட் ஜூஸ் வைக்கிறேன். அடுத்ததான் நான் சாத்துக்குடி ஜூஸ் வைக்கிறேன். அடுத்ததான் நான் வந்து லெமன் சோடா வைக்கிறேன். இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம வைக்க போகிறது வந்து வெத்தலை பாக்கு தான். இப்போ நான் வைக்க போகிறது வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜிகிர்தண்டா தான். ஆனால் நான் ஜிகிர்தண்டா வைக்க போகிறதில்ல, அதில் இருக்க ஐஸ்கிரீம் தான் வைக்க போகிறேன். ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீம். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.